மேல இருக்கிற விஸ்டம் டீத் வந்து சைட்ல போறதுனால காது வலி, காதுக்கு பின்னாடி வலி, சம்டைம்ஸ் ஒகேஷனல் ஹெட்டேக். 16 to 18 இயர்ஸ்ல வளர பல்லு வந்து சம்டைம்ஸ் 40 இயர்ஸ்ல தான் வலி தெரியுது அப்படின்னு. ஸோ இதுக்கு 2-3 காரணம் இருக்கலாம். ஸோ விஸ்டம் டீத்னு வந்து பேர் தான் சொல்றோம் தவிர விஸ்டம் டீத்னால எந்த ஞானமும் வரப்போறது இல்லை. ஹாய், இன்னைக்கு நம்ம விஸ்டம் டீத் பத்தி பேச போறோம். ஸோ விஸ்டம் டீத் வந்து ஞான பல்லுன்னு சொல்லுவோம், சரியா? அந்த ஞான பல் வந்து 18 இயர்ஸுக்கு மேல இல்ல அரௌண்ட் 16 இயர்ஸ் வந்து முளைக்க ஆரம்பிக்கும். There are two things about wisdom teeth. ஒன்னு வந்து அதுக்கு இடம் இருந்துச்சு அப்படின்னா அது நார்மலா ஓரல் கேவிட்டியில வந்து உட்காந்துடும். அதுக்கு இடம் இல்லாத போது தான் வந்து பிரச்சனை பண்ணும். இப்போ விஸ்டம் டீத் மொத்தம் 4 பல்லு. மேல இருக்கிறது 2 பல்லு ஒரு சைடுக்கு, கீழே இருக்கிறது 2 பல்லு ஒரு சைடுக்கு. இப்போ 4 பல்லுமே பிரச்சனை பண்ணுமா? ஆமா, பண்ணலாம். பட் கம்பல்சரியா கிடையாது. மோஸ்ட் ஆஃபன் கீழே பல்லு தான் பிரச்சனை வரும். ஏன்னா கோணமோனியா வரும். நம்மளுக்கு எப்படி ஞானப்பல் வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி டென்டிஸ்ட் கிட்ட போனீங்க அப்படின்னா இட்ஸ் அ மைனர் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர், விச் மீன்ஸ் லைட்டா கீரல் விட்டுட்டு அந்த பல்லு 1 இல்லை 2 இல்லை 3 4 டிபெண்டிங் அப்பான் எவ்வளோ செக்ஷனிங் பண்ணோமோ அவ்வளோ செக்ஷனிங் பண்ணிட்டு நம்ம அந்த பல்லை வெளியில எடுக்கிற மாதிரி இருக்கும். வெளியில எடுத்ததுக்கு அப்புறம் அது குழி மாதிரி இருக்கிறதுனால 1 இல்லை 2 தையல் போடுவோம். அந்த தையல் வந்து 7 நாள் 8 நாள் கழிச்சு அதை பிரிக்கணும். இது நார்மல் ப்ராசஸ் ஃபார் விஸ்டம் டீத் ரிமூவல். சம்டைம்ஸ் டென்டிஸ்ட் வந்து உங்ககிட்ட மேலே பல்லும் கீழே பல்லும் வந்து எடுக்கணும்னு சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். கீழே பல்லுக்கும் மேலே பல் வந்து படும் போது தான் அதோட சூயிங் ஃபெசிலிட்டி ஆகும். அது ஆலை அப்படின்னா எதர் மேலே பல்லு கீழே வளர ஆரம்பிச்சிடும், இல்லை கீழே பல் வந்து கோணமோனியா வளரும் போது கேப் ஃபார்ம் ஆகிட்டு டீகே ஆக ஆரம்பிக்கும். ஸோ இஃப் யுவர் டென்டிஸ்ட் உங்கள் டென்டிஸ்ட் வந்து மேலேயும் கீழே பல்லும் எடுக்கணும் அப்படின்னா எடுக்கிறது பெட்டர். அப்படி இல்லைன்னா கீழே பல்லு கீழே வரும்போது லைட்டாக வீங்கும், கம்ஸில் படும் போது அது வந்து ஒரு இன்ஜுரி மாதிரி. ஸோ அது வந்து வீங்கி எப்படியோ வந்து அந்த ஸ்டேஜில் திருப்பி பல் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், கீழே வரும்போது அந்த பல்லு வந்து கேப் கிரியேட் பண்ணும் பிட்வீன் ப்ரீவியஸ் டீத்துக்கும் விஸ்டம் டீத்துக்கு நடுவில் கேப் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த கேப் ஃபார்ம் ஆகும் போது 2 பல்லு பக்கத்துல இருக்கிறதுனால சொத்த ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம விஸ்டம் டீத் எனிவேஸ் லூஸ் பண்ணதான் போறோம், பட் அதுல லேட் பண்ணதுனால பக்கத்து பல்லும் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேல இருக்கிற விஸ்டம் டீத் வந்து சைட்ல போறதுனால காது வலி, காதுக்கு பின்னாடி வலி, சம்டைம்ஸ் ஒகேஷனல் ஹெட்டேக், கழுத்து வலி வரதுக்கு சான்ஸ் இருக்கு. சைட்ல வர்றதுனால டிஎம்ஜே ஜாயிண்ட்னு சொல்லும், அது கூட ப்ராப்ளம் ஆகும். ஒன்லி சொல்யூஷன் இஸ் அது எடுக்கணும். அப்பர் விஸ்டம் டீத் வந்து இது 2 தான். ஒன்னு சைட்ல வளரும், இல்ல நார்மல் பொசிஷன்ல வந்துச்சுன்னா தட் இஸ் நார்மல். கீழே பல்ல பொறுத்த வரைக்கும் we call it mesioangular, distoangular, horizontal, vertical impaction அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ லாஸ்ட் கடைசி பல்லு இருக்கு இல்லையா, கடைசி கடவா பல்லு இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துல முளைக்கும் போது இன் ரிலேஷன் டு ப்ரீவியஸ் பல்லு வந்து எதர் ஸ்லாண்டிங்கா போகும், ஸ்லாண்டிங் டுவர்ட்ஸ் 7th teeth, that is the second molar, இல்ல ஸ்லாண்டிங் away from. These are the 2 possibilities. அப்படி இல்லையா ஜாக்கு கீழே ஃபார்ம் ஆகும், which means it will be swimming, ஹாரிசான்டலா இருக்கும். It can also be vertical. Vertical means it will be towards outside the cheek. Occasionally ஒரு ரெண்டு cusp is a part of the tooth. Occasionally அது தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை பேஸ் பண்ணிட்டு பல்லு எப்படி எடுக்கணும்னு டென்டிஸ்ட் டிசைட் பண்ணிடுவாங்க. பட் எனி காரணத்துக்கு whether mesioangular, distoangular, vertical, horizontal or any other extra complication இருந்துச்சு அப்படின்னா your dentist only will decide the treatment. 16 to 18 இயர்ஸ்ல வளர பல்லு வந்து சம்டைம்ஸ் 40 இயர்ஸ்ல தான் வலி தெரியுது அப்படின்னு. ஸோ இதுக்கு 2-3 காரணம் இருக்கலாம். ஒன் இஸ் ஏஜ் ரிலேட்டடா பல் லைட்டா மூவ் ஆகும் போது அந்த பல்லு வந்து வெளியில வராம வேற எங்கேயாவது போயிட்டு லாக் ஆயிடும். 2வது அங்க சாப்பாடு மாற்றுறதுனால சொத்த பல்லு வர்றதுனால வந்து வலி வந்து லேட்டா தெரியும். 3வது அந்த வலி வந்திருக்கும் ஆனா அவங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்காது அது பல்லு வலின்னு சொல்லிட்டு. அது எப்படி அப்படின்னா வந்து போகும். அது இடம் whenever wisdom teeth வந்து முளைக்கும் போது லைட் பெயின் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கதா செய்யும். அது வந்து எல்லாரும் வந்து இக்னோர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 3 சிச்சுவேஷன்ல வந்து ஆஃப்டர் த ஏஜ் ஆஃப் 35, 40 ஒரு எனி ஏஜ்ல அந்த பல்லு வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கும். விஸ்டம் டீத் வந்து நிறைய பேருக்கு முளைக்காம இருக்கும். ஒரு விஸ்டம் டீத் முளைச்சிட்டு மற்ற 3 ஆப்சென்டா இருக்கலாம். 2 விஸ்டம் டீத் முளைச்சிட்டு இன்னும் 2 ஆப்சென்டா இருக்கலாம். இல்ல வேர்ஸ்ட் கேஸ் சினேரியோ 2 பல்லு வந்து
தாடைக்குள்ள அவ்வளோ பொதிஞ்சிருக்கும் தட் அதை எடுக்கிறதுக்கு இட் வில் பி ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள் அன்லெஸ் அண்ட் அன்டில் ரொம்ப பெரிய சர்ஜரியா பண்றதுக்கு பிளான் பண்ணோம் அப்படின்னா. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல உங்க டென்டிஸ்ட் வந்து அதை எடுக்க வேண்டாம், பிரச்சனை பண்ணாத வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும்னு சொல்லுவாங்க. ஸோ விஸ்டம் டீத்ன்றது முன்னாடியே எடுத்துட்டீங்க, அதை பார்த்துட்டீங்க, பிரச்சனை பண்ணுது அப்படின்னா முன்னாடி எடுக்கிறது பெட்டர். பிகாஸ் அது எடுக்காம நம்ம பக்கத்து பல்லு டேமேஜ் ஆச்சு அப்படின்னா பக்கத்து பல்லு ஏதாவது எடுக்கிற மாதிரி இருக்கும், இல்லை வேர்வை சிகிச்சை பண்ணி கேப் போட்டுட்டு அதை காப்பாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ விஸ்டம் டீத் நீங்க டாக்டர் கிட்ட போயிருக்கீங்க, அவங்க எடுத்துடுறது பெட்டர் அப்படின்னு சொன்னாங்கன்னா எடுத்துடுங்க, கண்ண மூடி நம்பலாம். ஸோ விஸ்டம் டீத்ன்றது 4 பல்லு. 4 பல்லு 28 + 4. ஸோ அந்த 4 டீத் வந்து இருக்கிறது இஸ் அடிஷ்னல் டீத். அதனாலதான் அது லேட்டா முளைக்குது. பழைய காலத்துல அந்த இடம் இருந்துச்சு. மோஸ்ட் ஆஃப் அவர் கிராண்ட் பேரண்ட்ஸ் ஹேவ் அந்த ஸ்பேஸ் இருந்து அவங்க தேர்ட் பல்லு தட் இஸ் விஸ்டம் டீத் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் எவல்யூஷன் ஆக ஆக இட்ஸ் மை பர்சனல் பிலீஃப், ஐ டு நாட் ஹேவ் எனிதிங் டு ப்ரூவ் திஸ், பட் நம்ம எவல்யூஷன் ஆக ஆக வந்து விஸ்டம் டீத்துக்கு இடம் இல்லாம வந்து ஆயிடுறது. அதனாலதான் இது எடுக்கிற மாதிரி ஆடுது. ஸோ விஸ்டம் டீத் சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் ஹேவ் பெயின், ஸ்வெல்லிங், டிஃபிகல்ட்டி இன் சூயிங், சம்டைம்ஸ் மவுத் ஓப்பன் பண்ண முடியாது, லாக் ஆயிடும், காது வலி சிவியரா ஆகலாம், ஃப்ரீக்வெண்ட் ஹெட்ஏக்ஸ், இல்ல பெயின் வைல் சூயிங் or discomfort in swallowing. இது எல்லாமே can be a indication of wisdom teeth problem. Not necessary, அது முளைக்கும் போது கூட வந்து உங்களுக்கு சில சிம்டம்ஸ் இதுல தெரியும். பட் 90% ஆஃப் த டைம் எல்லாமே வருது அப்படின்னா கண்டிப்பா உங்க விஸ்டம் டீத்தை வந்து செக் பண்ற மாதிரி. ஸோ விஸ்டம் டீத் எப்பவுமே எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு இடம் இருந்துட்டு நார்மலா மேல இருக்கிற விஸ்டம் டீத்தும் கீழே இருக்கிற விஸ்டம் டீத்தும் ஃபுட் சூ பண்ற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா யோர் டென்டிஸ்ட் வில் ரெக்கமெண்ட் அதை எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிரச்சனை பண்ணாத வரைக்கும் அது வந்து எடுக்க வேண்டாம். பட் ஆஸ் அ ப்ரிகாஷனரி மெஷர், நான் இப்போ சொன்னேன் இல்லையா, மீசியோ ஆங்குலர் இல்லை வந்து லைட்டாக கஸ்ப தெரியும் போது there'll be a pocket which is formed, which means as a mild crack, there'll be a mild space. அங்கே போயிட்டு சாப்பாடு மாட்டும். அந்த சாப்பாடு மாட்டும் போது விஸ்டம் டீத்து சொத்த ஆகும். அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, பிகாஸ் அது எப்படியோ நம்ம எடுக்க போறோம். பட் பக்கத்து பல்லு கூட டேமேஜ் பண்ணிட்டு போயிடும். அண்ட் அது வந்து விஷுவலா தெரியாது அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ ஹேவ் பெயின். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம பல்ல எடுக்கணும். தவிர நார்மல் சுச்சுவேஷன் அதுக்கு இடம் இருந்துச்சு அப்படின்னா எதுவுமே பண்ண வேண்டாம். யூ கேன் என்ஜாய் யோர் விஸ்டம் டீத். ஸோ விஸ்டம் டீத்னு வந்து பேர் தான் சொல்றோம் தவிர விஸ்டம் டீத்னால எந்த ஞானமும் வரப்போறது இல்லை. 18 years அரௌண்ட் வரதுனால அது பேர் விஸ்டம் டீத்னு வச்சிருக்காங்க. ஸோ இட் இஸ் அன் அசம்ஷன் டெல்லிங் நம்ம வளரும் போது நம்ம வி வில் பி ஏபிள் டு டேக் positive and own decisions. So basically அதனால தான் அதுக்கு பேர் wisdom teeth வந்திருக்கு. Again I repeat, wisdom teethனால எந்த ஞானமும் வரப்போறதில்லை. It is how we take life as it comes.